வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு முறையும் நான் பல விடயங்களை, அரசியல் சார்ந்த பல விடயங்களை தேடி எடுத்து வைக்கின்ற பொழுதெல்லாம், அந்த விடயங்களை கூறுகின்ற பொழுதெல்லாம் நான் உண்மையிலே என்னை ஒரு தமிழன் என்கின்ற விடயத்திலே பெருமையாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். இது நாம் அனைவருமே உணர்ந்திருக்கக்கூடிய, தமிழராக இருக்கக்கூடிய அனைவருமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் சில விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. அதில் மிக பிரதான ஒரு விடயம், இலங்கையிலே தமிழர்களுக்கென்று ஒரு அடையாளம் இருந்தால் மட்டும்தான் இந்தியாவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்பது நாம் பல காலங்களாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயம். சிங்களர்கள் எந்த காலத்திலும் இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்தவர்கள் இல்லை என்பதுதான் பதிவு. தற்பொழுது கூட அனுரா அவர்கள் சீனாவிற்கு செல்ல இருக்கிறார் என்கின்ற விடயம் பேசப்படுகின்றன. அவர் சீனாவுக்கு செல்ல இருக்கிறார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்ட மறுநிமிடமே சீனாவின் வெளி விவகாரத்துறை சார்ந்தவர்கள் வெளியிடுகின்ற கருத்துகளில் ஒரு பெரிய மாற்றத்தை இலங்கை கட்டி அமைப்பதற்கான களத்தை கொண்டதாக இந்த சந்திப்பு அமையும் என்று எடுத்து வைக்கிறார்கள். இந்த சந்திப்பிற்காக சீனா காத்திருந்ததாக அவர்களுடைய கருத்துகள் பதிவிடுகிறது. அப்படி என்றால் சீனாவை பொறுத்த மட்டில் இலங்கையை மையப்படுத்திய ஒரு வலுவான தளத்தை உருவாக்குவதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பது நாம் அறிய வேண்டிய ஒன்று, குறிப்பாக இந்திய அரசாங்கம் அறிய வேண்டிய ஒன்று. அதனால்தான் பெரும்பாலான தமிழர்கள் அல்லது அரசியலை சார்ந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற பொழுதெல்லாம் தமிழர்களை மையப்படுத்திய ஒரு களம் இலங்கையில் வலுவாக இருந்தால் மட்டும்தான் இந்தியாவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்பதை எடுத்து வைக்கிறார்கள். இது விளையாட்டாக சொல்லக்கூடிய கருத்தா என்றால் இல்லை. அல்லது தமிழர்களை மையப்படுத்தி தான் இந்தியாவின் பாதுகாப்பு இருக்கிறதா என்று நாம் ஏளனமாக பார்க்க முடியாது. உண்மையிலே தமிழர்களை மையப்படுத்தி தான் இந்தியாவின் பாதுகாப்பு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. அதற்கு ஒரு விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதிருக்கிறது. மேற்கு வங்காளத்தை பிரித்து கொடுத்தது இந்தியா. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மேற்கு வங்காளத்தை பிரித்து கொடுக்கிறார். வங்காளதேசத்தை பிரித்து கொடுக்கிறார். வங்காளதேசத்தை பிரித்து கொடுத்து அதை தனிநாடு என்று அவர் அறிவிக்கின்றார். அப்படி தனிநாடு என்று அறிவித்து அங்கு ஆட்சி பீடத்திலே இந்தியாவுக்கு அனுசரணையாக பயணிக்கக்கூடியவர்களை தொடர வைக்கிறார். இது தொடர்ச்சியாகவே பயணித்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது ஒரு மாற்றம் வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு உருவாக்கப்படுகிறது. இந்த நிலைப்பாட்டை யார் உருவாக்கினார் என்கின்ற பின்னணிக்குள் செல்கின்ற பொழுது பாகிஸ்தான் முதன்மையாக வந்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய தூண்டலின் பேரில்தான் வங்காளதேசத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற களம் உருவாகியது. இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்த ஹசீனா அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு களமும் உருவானது என்பது பரவலாகவே அனைவரும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களம். தற்பொழுது வங்காளதேசம் இந்தியாவிற்கு எதிரான செயல்பாடுகளில் வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது என்பதை மையப்படுத்திய செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. 58வது படை தளபதியாக, அதாவது வங்காளதேசத்தின் 58வது படை தளபதியாக இருக்கக்கூடிய கேர்னல் ரஹீம் என்கின்றவர் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். என்ன கருத்தென்றால், கொடாலியா என்கின்ற ஆற்றின் கரையை மையப்படுத்தி சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நாங்கள் அந்த இடங்களை எங்கள் கையகப்படுத்தி விட்டோம், இந்தியாவின் இடங்களை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வங்காளதேசம் செய்தி நிறுவனத்திற்கு இந்த செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தளபதிகள் அல்லது இராணுவத்தை சார்ந்தவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருந்தால் கூட, வங்காளதேசம் எப்படி இந்தியாவிற்குள் ஊடுருவி அது 5 கிலோமீட்டர் தூரத்தை கைப்பற்ற முடியும்? இந்த கேள்விக்கு பின்னணியில் வங்காளதேசத்திற்கு இவ்வளவு பெரிய தைரியம் எப்படி உருவானது? இந்த கேள்விகளை எல்லாம் நாம் விசாரிக்கின்ற பொழுது பாகிஸ்தானுடைய செயல்பாடு என்பது நம்மால் புரிய முடிகின்றது. அப்படி என்றால் வங்காளதேசத்தை மையப்படுத்தி இந்தியா இதுவரை உருவாக்கி வைத்திருந்த பாதுகாப்பு வளையம் உடைக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகள், மேற்கு வங்காளத்தில் இந்த வங்காளதேசத்தை சார்ந்தவர்கள் ஊடுருவி இந்தியாவிற்குள் நுழைவதற்கான களங்களை எடுத்து அவர்கள் வேகம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாகவே
இப்பொழுது வங்காளதேசத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே எல்லை பகுதியிலே ஒரு பெரும் பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஒரு சுண்டைக்காய் நாடு, இந்தியாவால் உருவாக்கப்பட்ட நாடு, அந்த நாடு இப்பொழுது இந்தியாவிற்கு எதிரான களத்தை எடுப்பதை விட இந்தியாவின் பகுதிகளை தன் கைவசம் எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று அறிவிக்கக்கூடிய விடயம் ஒரு கேலியாக பார்க்கக்கூடியதாக இல்லை. அதுபோல வங்காளதேசத்தில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வரைபடத்தில், ஒரு குறிப்பிட்ட உயர் அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய வரைபடத்தில் மேற்கு வங்காளம், திரிபுரா போன்ற மாநிலங்களை அந்த வங்காளதேசத்தின் மாநிலங்களாக வரைபடத்தில் காட்டியிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறி இருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படி என்றால் இந்தியாவால் வங்காளதேசத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு களம் இல்லையா என்கின்ற ஒரு எண்ணமும் மனதிற்குள் வருகின்றது. தற்பொழுது வங்காளதேசத்தின் எல்லை பகுதிகளில் இந்தியாவின் இராணுவத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு விடயங்களை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. காரணம், அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள், அந்த பகுதியில் பணிபுரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் சொல்லக்கூடிய இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது வங்காளதேசத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே தற்பொழுது ஒரு சீரான நிலை இல்லை என்பது மட்டும் தெளிவாகவே தெரிகின்றன. இதுபோன்ற ஒரு நிலைதான் இலங்கையை மையப்படுத்திய களத்திலும் இந்தியாவிற்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. இலங்கையில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில் இந்தியாவால் உருவாக்கப்பட்டிருந்த சட்டம் 13வது சட்ட திருத்தம். இந்த 13வது சட்ட திருத்தத்தை இந்தியா நிறைவேற்றப் போகிறது என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடம் பேசிய பொழுதெல்லாம் அங்கு இந்தியாவிற்கு எதிரான ஒரு களம் உருவாகி இருந்ததை நாம் உணர முடிந்தது. இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள தலைவர்கள் கடுமையாகவே விமர்சித்து கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது ஒரு புதிய யாப்பை கொண்டு வந்து அதன் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த புதிய யாப்பை மையப்படுத்தி இந்தியா ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா என்றால் கேள்வி கேட்க முடியாது. அதுபோல அனுரா அவர்கள் இந்தியாவிற்கு ஒரு உகந்த, ஒரு நெருக்கமான அல்லது இந்தியாவை அனுசரித்து போகக்கூடிய ஒரு தலைமையாக இருப்பாரா என்றால் அது கேள்விக்கணை. அதற்கு சீனா கொடுத்திருக்கக்கூடிய சில அந்த உயர்தரமான வார்த்தைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்தியாவிற்கு அனுரா வந்தார், அந்த சந்திப்புகளை குறித்த செய்திகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது அவர் சீனாவிற்கு செல்கிறார் என்கின்ற பொழுது சீனா அதை எதிர்பார்த்து காத்திருந்த விடயமாகத்தான் சீனாவின் பதிவுகள் இருக்கின்றன. எனவே அனுராவை மையப்படுத்தி இலங்கைக்குள் ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு சீனா முயற்சிக்கிறது என்பதை இந்தியா உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழர்களை பொறுத்தமட்டில் புதிய யாப்பு என்ன கடன்களை கொண்டு வரப்போகிறது என்பது அவர்கள் அறியாத ஒன்று. ஆனால் காலாகாலமாக இந்திய ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இதுவரை கண்ட பலன்கள் பூஜ்ஜியங்களாகவே இருக்கின்றன. இந்த சூழலில் வங்காளதேசத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி போல் இலங்கையால் இந்தியாவிற்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகின்ற சூழலில் அது இந்தியாவிற்கு பெரும் சிக்கலை உருவாக்கும் என்பது நாம் உணர வேண்டிய ஒன்று. எனவே இந்தியாவின் உயர் அதிகாரிகள், வெளி விவகாரத்துறைகளை மையப்படுத்தி களத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் சார்ந்த விடயத்தில் கவனம் செலுத்துவதுதான் சால சிறந்ததாக இருக்கும். தமிழர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை நிறைவேற்றுவதற்கான களத்தை இந்தியா எடுக்கக்கூடிய பட்சத்தில் தமிழர்கள் இந்தியாவிற்காக தங்களையே தரக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. இந்தியா என்ன கோணத்தில் பயணிக்கப் போகிறது என்பதுதான் இப்பொழுதுள்ள கேள்வியாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.